நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரிசார்ஜ். நியூட்ரிசார்ஜோட ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கிறாங்க. நம்ம நியூட்ரிசார்ஜோட எனர்ஜி ட்ரிங்க் இல்லைன்னா வந்து நியூட்ரிசார்ஜோட ரிஃப்ரெஷர் 60 ரிஃப்ரெஷர் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க செல்ஃப் ஐடியில பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நியூட்ரிசார்ஜோட ஒரு டிஷர்ட் கம்பெனி கொடுக்க போறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து அந்த சம்மர் சீசன்ல வந்து எல்லாருக்கும் பயங்கர சூடு அதிகம். எல்லா ஆளுங்களும் வந்து நிறைய ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும், செல்ஃப் ஐடியில இந்த 60 பீஸ் நியூட்ரிசார்ஜோட ரிஃப்ரெஷர் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த டிஷர்ட் கிடைக்கும். அண்ட் ஐ பிலீவ் தட் நமக்கு நடக்க போற ஜோனல் செலிப்ரேஷன்லும் அடுத்த மாதம் கேரளாவில் நடக்க போற டைமண்ட் வட்சாரோட செலிப்ரேஷன்ல எல்லாம் மேக்சிமம் ஆளுங்க வந்து இந்த டிஷர்ட் போட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும். அதர்வைஸ் நமக்கு நடக்க போற நம்ம ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன் நம்ம சென்னையில் நடக்க போற ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன்ல வந்து மேக்சிமம் ஆளுங்க இந்த டிஷர்ட் இட்டு இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். அதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ 60 பேக்கெட் எனர்ஜி ட்ரிங்க் இல்லைன்னா வந்து நம்ம ரிஃப்ரெஷரை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. யூ ஆல் ஆர் கோயிங் டு கெட் த டிஷர்ட். இந்த ஸ்பெஷல் டிஷர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கம்பெனியோட நியூட்ரிசார்ஜோட ஸ்பெஷல் டபுள் தமாக்கா ஆஃபர் இட் இஸ் கண்டினியூயிங். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் மாதத்துக்கு கூட இது கண்டினியூ பண்ண முடியும். நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம 6 months கண்டினியூஸா வந்து 1500 PV, 2500 PV, 5000 PV பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு வந்து டபுள் தமால் ஆஃபர் இருக்கு. 1500 PVக்கு செல்ஃப் ஐடி நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு 3000 DPயோட ப்ராடக்ட், 2500 PV பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு 5000 DPயோட ப்ராடக்ட், 5000 PV பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு வந்து 10000 DPயோட ப்ராடக்ட் ஃப்ரீ குட்ஸா கிடைக்க போறாங்க. ஐ பிலீவ் தட் நேத்துக்கு வந்து நிறைய ஆளுங்களுக்கு ஃப்ரீ குட்ஸ் கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இது ஆர்சிஎமோட ஃப்ரீ குட்ஸ் 5000 டிபியோட ப்ராடக்ட் ஏற்கனவே வந்து கிரெடிட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஐ பிலீவ் தட் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து அந்த இது ஃப்ரீ குட்ஸ் அந்த இந்த கேட்டகரியில் வரல ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து அது கிரெடிட் ஆயிருக்கும். நியூட்ரிசார்ஜோடதும் அதே மாதிரி கீசோட காமாரிஸ்னோடது எல்லாம் வித்தின் நெக்ஸ்ட் அடுத்த வரப்போ ஒரு 10 நாளுக்குள்ள வந்து அதுவும் கிரெடிட் ஆயிடும். ஸோ என்ஜாய் யுவர் ஃப்ரீ குட்ஸ். இந்த ஃப்ரீ குட்ஸ் வந்து கரெக்டா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh பண்ற ஆளுங்களுக்கு வந்து 8000, 25,000, 60,000 அண்ட் 1,20,000 ரூபாவோட கேஷ் பிரைஸும் நியூட்ரிசார்ஜோட கையில இருந்து கொடுக்க போறாங்க. இது வந்து நம்ம பிளானுக்குள்ளே இருக்கிற விஷயம் தான். ஸோ அதனால வந்து நிறைய பேச தேவையில்லை. ஸோ நியூட்ரிசார்ஜில் வந்து நீங்க 60 பீஸ் எனர்ஜி ட்ரிங்க் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்க இந்த ஃப்ரீ குட்ஸ் கேட்டகரியில வந்துடும். அப்படின்னா இந்த டபுள் தமால் ஆஃபர் உங்களுக்கு வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கலி எலிஜிபிலிட்டி வரும். ஸோ அதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதம் நீங்க வந்து இந்த நியூட்ரிசார்ஜோட இந்த டபுள் தமால் ஆஃபருக்கு வரணும்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டபுள் தமால் ஆஃபர் கிடைக்கும். பிளஸ் நியூட்ரிசார்ஜோட இந்த டிஷர்ட்டும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து நியூட்ரிசார்ஜோட ஒரு வெரி ஈஸி டார்கெட். நம்ம சுரேஷ் சார் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம மண்டே திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடக்கிற நியூட்ரிசார்ஜ் ப்ரோக்ராம்ல எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து விளக்கமா சொல்ற விஷயம் தான். நம்ம வீராங்கனாவோட அந்த டார்கெட் வந்து கம்பெனி கொஞ்சம் கூட ஈஸியா பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன பண்ணலாம், நியூட்ரிசார்ஜோட உமன் வந்து 5 பேக்கெட் உமன் நியூட்ரிசார்ஜ் உமன் நம்ம செல்ஃப் ஐடியில பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு இந்த என்ன பண்ணலாம், இந்த வீராங்கனாவோட என்ட்ரி கிடைக்க போறாங்க. அப்படின்னா 5 பேக்கெட் மட்டும் பற்றாது. இந்த மாதம் 5 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மாதத்துல எகைன் 5 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆகஸ்ட் மாதத்துல எகைன் 5 பேக்கெட் நியூட்ரிசார்ஜ் உமன் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்படின்னா டோட்டல் 15 பேக்கெட் நியூட்ரிசார்ஜ் உமன் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீராங்கனாவோட கேட்டகரியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஈவன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் 10 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஜூலை மாதத்துல 10 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதத்துல 5 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. டோட்டல் வந்து 15 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எகெயின் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இனி இந்த மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 15 பேக்கெட் வந்து ஆகஸ்ட் மாதத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த வீராங்கனா கிளப்ல வந்து என்ட்ரி கிடைக்கும். இந்த 15 நீங்க இந்த மாசம் பண்ணும்போது இஃப் யூ ஆர் டூயிங் த 15 பேக்கெட்ஸ் திஸ் மந்த் ஜூன் மாதத்துல நீங்க பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த வீராங்கனுக்கு என்ட்ரி கிடைக்கும். அண்ட் தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டிங் த டார்கெட், இந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகிற ஆளுங்களுக்கு ரெக்கக்னேஷன் ஆஃப் கேரளா சவுத் ஜோனல் ஈவென்ட் கேரளாவில் நடக்க போற அட்லக்ஸ் நம்ம இல்ல வந்து அந்த மேடையில ஏறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேட்டகரி. அப்படின்னா இந்த ஜஸ்ட் ஒரு 15 பேக்கெட் நியூட்ரிசார்ஜ் உமன் பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க யோசிச்சு பாருங்க, 10,000 பேர் உட்கார்ற ஒரு மேடையில வந்து
நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கிற வீர வீராங்கனோட ரெக்கக்னேஷன் கிடைக்கிறேன்னா இட் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங். எல்லாருக்கும் பண்ண முடியாத விஷயம். மேக்சிமம் ஆளுங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் நியூட்ரிசார்ஜ் உமன் சொன்னா இந்தியாவில வந்து எல்லா பொண்ணுங்களும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ் உமன். இதை பற்றி நியூட்ரிசார்ஜை பற்றி தெரியற நியூட்ரிசார்ஜ் உமன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும். திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் எவர் இன் த நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் இருக்கிற நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பொருள் வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட், இம்மிடியட் ரிசல்ட் கிட்ட கிடைக்கிற ப்ராடக்ட். அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியில இருக்கிற ஒரு 15 லேடிஸை நீங்க டார்கெட் பண்ணிட்டு இந்த 15 பேருக்கும் வந்து நியூட்ரிசார்ஜ் உமன் நீங்க டார்கெட் பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா இந்த வீர வீராங்கனா கிளப்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ட்ரி கிடைக்கும். அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் த ரெகக்னேஷன் இன் த சவுத் இந்தியா ஜோனல் ஈவென்ட், தட் இஸ் த அட்லெக்ஸ். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த பெரிய மேடையில 10,000 பேர் உட்கார முடியுற அந்த ஏசி ஹால்ல வந்து உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்க போறாங்க. ஸோ டோன்ட் எவர் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து நம்ம நிறைய புதுசா ஜாயின் பண்ண ஆளுங்கெல்லாம் இந்த 5 பேக்கெட் டோட்டல் 15 பேக்கெட் எல்லாம் சொல்லும் போது ஐயோ இவ்வளவு பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணுமா, இது பயங்கர டார்கெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், லாஸ்ட் இயர் வந்து இந்த டார்கெட் எவ்வளவு நீங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு மாதம் 30 பேக்கெட், செகண்ட் மந்த் அகைன் 30 பேக்கெட், இந்த மாதிரி 2 மாதம் சேர்த்து 60 பேக்கெட் நியூட்ரிசார்ஜ் உமன் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த வீர வீராங்கனை கிளப்ல என்ட்ரி இருந்தாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, 60 பேக்கெட் நியூட்ரிசார்ஜ் ஒன் பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 3 மாதம் சேர்த்து 15 பேக்கெட், 5 பேக்கெட் അങ്ങനെ 3 மாதம் சேர்த்து 15 பேக்கெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு அதே சேம் வீர வீராங்கனாவோட ட்ரைனிங் கிடைக்க போறாங்க. ஸோ நவ் திஸ் இஸ் நாட் தர். இது வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் இப்போ இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் காமிச்சு கொடுத்தேன் ஸ்டார்டிங். அப்படின்னா நீங்க அந்த கம்பேர் பண்ணுங்க. இப்ப வந்து எவ்வளோ நீங்க வந்து இலவசமா வந்து உங்களுக்கு இந்த வீர வீராங்கனை என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இட் இஸ் நத்திங். இது ஒரு டார்கெட்னு சொல்ல முடியாது. 60 பேக்கெட் 2 மாதத்துல பர்ச்சேஸ் பண்றதும் 3 மாதத்துல 15 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. இட் இஸ் த ஈஸியஸ்ட் டார்கெட் எவர் யூ ஆர் கோயிங் டு கெட். இதிலும் கம்மியில வந்து உங்களுக்கு இந்த வீர வீராங்கனா என்ட்ரி கிடைக்கவே மாட்டேன். இப்ப கேரளால எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் நார்மலி நியூட்ரிசார்ஜ் உமன் யூஸ் பண்றீங்க. சோ அதனால அவருக்கெல்லாம் வந்து அவருடைய டீமுக்குள்ள நியூட்ரிசார்ஜ் உமன் ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம டீமுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் உமன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க செல் பண்ணாலே உங்களுக்கு வந்து எவ்வளவு சிம்பிளி வந்து ஒரு 100 பேரையாவது வந்து ஒரு லீடருக்கு அவருடைய டீம்ல கொண்டு வர முடியும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக. ஸோ ப்ளீஸ் இந்த டார்கெட் வந்து கௌரவமா பாருங்க. நம்ம டீமுக்குள்ள இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வந்து இந்த டார்கெட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம குட்டோட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவல். இப்ப நமக்கு கேரளாவில் பார்த்தா லாஸ்ட் 2 months வந்து நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எவ்ரிவேர் ஆல் கேரளா லெவலில் நடந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து லாஸ்ட் நமக்கு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம சாப்பிட்டது ஹொசூர்ல ஒரு ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னை வண்டர்வேல்டோட இனாகிரேஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம். இந்த 2 ப்ரோக்ராம் தான் மெயின்லி வந்து நம்ம தமிழ்நாடு நடந்தது. ஸோ ரைட் நோ எகெயின் நம்ம குட்டோட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக கம்பெனி இஸ் ரெடி நமக்கு தமிழ்நாடு கொடுக்கறதுக்காக. ஸோ ஜூலை 23, 24, 25, 26, 27, 28 டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கிற இந்த நாள் 23, 24, 25, 26, 27 6 நாள் நமக்கு கையில இருக்கு. இந்த 6 நாள்ல நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம டீம்ல இருக்கு எனக்கு ஒரு குட்டோட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவல் வேணும்னா நீங்க அதோட டீடைல்ஸ் வந்து எனக்கு கொடுங்க, இல்லை நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸ்க்கு அது டீடைல்ஸ் கொடுங்க. வி கேன் ஹேவ் ஏ இந்த இவ்வளவு டேட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்காக காலியா வச்சிருக்கிற டேட். ஸோ இந்த டேட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். மினிமம் 5000 கூப்பன்ஸ் வந்து நமக்கு சேல் பண்ணணும். இது வந்து 100 பேருக்கோ 200 பேருக்கோ பண்ண முடியாது. 5000 கூப்பன்ஸ் தான் மினிமம். ஏன்னா இப்ப வந்து கம்பெனி பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் வந்து என்ன பண்ணலாம்? இந்த குட்டோட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மினிமம் வந்து 5000 கூப்பன்ஸ். அப்படின்னா 20 ரூபாய் 30 ரூபாயோட கூப்பன் தான், பெரிய லெவலில் காசு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு 5000 பேர் வரணும்னா 500 ஃபேமிலியை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வந்தா போடும். இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல மேக்சிமம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல நடக்கணும். இந்த ப்ரோக்ராமோட டோட்டல் அப்படின்னா இந்த ஃபுட்டுக்காக நம்ம சமைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆக கோஸ்ட் வந்து கம்பெனி எடுக்குவீங்க. பேரண்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக இருந்து சாப்பிட்றதுக்காக அந்த மேஷ கசேரை அதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண மட்டும் போதும். பேரண்ட்ஸ் எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ இந்த டேட்ஸ் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணுங்க. உங்க டீம்ல இருக்கிற லீடர்ஸ் கூட பேசி இந்த டேட்ல யாருக்காவது வந்து நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவல் தேவை இருந்தால் ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ அண்ட் வி கேன் ஹேவ் ஏ பெஸ்ட் குட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இன் தமிழ்நாடு.
லாஸ்ட் டைம் கிடைச்ச மாதிரி இல்லை, இந்த வாட்டி நிறைய புது டிஷ்ஷஸ் வந்து நம்ம குட்டோட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் மந்த் நடந்த கேரளா கேரிக்கெட்ல நடந்த குட்டோட்டோட ஸ்பெஷல் டெக்னிக்கல் அண்ட் அபோ ரெக்கக்னேஷன் ப்ரோக்ராமில் சூப்பரான நிறைய நல்ல ஃபுட்டு வந்து கம்பெனி கொடுத்தாங்க. நிறைய புது டிஷ்ஷஸ் வந்து கம்பெனி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய புது டிஷ்ஷஸ் வந்து நமக்கு இங்கே நம்ம தமிழ்நாடு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருமே மிஸ் பண்ணாதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து காமராஜ் சார் சொன்ன ஒரு ப்ரோக்ராம் தான் இது, பி த கிங் ஆஃப் ஆர்சிஎம். ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை வந்து நானும் நம்ம கிங் மேக்கர் கோகுமார் சார் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் சென்னையில நம்ம பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்து காலையில 10 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஆளுங்களை கொண்டு வாங்க. இதோட வென்யூ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம டிசைட் பண்ணல. மேபி இட் வில் ஹேப்பன் இன் ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட் சென்னை. ஒரு கொஞ்சம் கூட ஆளுங்க நிறைய அப்படின்னா நம்ம டிக்கெட் ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு பெரிய லெவல்ல நமக்கு கூட்டம் கொண்டு வர முடியும்னா நமக்கு வந்து வேற ஹாலில் கூட இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ ஆகஸ்ட் 3 சாட்டர்டே சனிக்கிழமை வந்து காலையில 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நடக்கிற இந்த ப்ரோக்ராம் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. என்னோடதும் ஒரு செஷன் இருக்கும், கோபகுமார் சாரோட ஒரு செஷன் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா புது அசோசியேட் பையர்ஸும் ஆர்சிஎம்ல நீங்க புதுசா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்களே எல்லா ஆளுங்களும் என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி கொடுத்துருக்கிறது எதுக்கு, நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்காக. நம்ம இந்த பிசினஸ்ல வந்து நம்ம எல்லாருக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வரணும், அதுக்காக தான் இந்த டார்கெட் எல்லாம் கம்பெனி கொடுத்தது. பட் இஃப் யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் ஆல் தீஸ் திங்ஸ், இது வந்து சரியான விதத்தில் நீங்க யூட்டிலைஸ் பண்ணலன்னா இதுக்கு ஒன்றும் பெனிஃபிட்டே இல்லை. முன்னாடி எல்லாம் நான் ஆர்சிஎம்குள்ள ஜாயின் பண்ணி அப்படின்னா தமிழ்நாடு வர்ற டைம்ல நிறைய ஆளுங்க என்கிட்ட சொன்ன விஷயம், கம்பெனில இருந்து டீடைல்ஸ் ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல சார், எல்லா டார்கெட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டீடைல்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சொன்ன ஒரு காலகட்டம் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து கம்பெனில இருந்து நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. கம்பெனியே வந்து இப்போ நம்ம அசோசியேட் பேயர்ஸுக்கும் பியூசி காரங்களுக்காக ஒரு ஜோனல் மேனேஜர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு டெரிட்டரி மேனேஜர் கார்த்தியை வந்து தமிழ்நாடுக்காக மட்டும் நம்ம கொடுத்திருக்காங்க. கேரளாக்காக வேற 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபெசிலிட்டி நமக்காக தான் கொண்டு வந்திருக்கு. நீங்க உங்களுக்கு வந்து என்ன தேவை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து கார்த்தியை கூப்பிட்டு பேசலாம், இல்லைன்னா பிரவீனை கூப்பிட்டு பேசலாம். நிறைய லீடர்ஸ் அப்படின்னா நிறைய கம்பெனி அசோசியேட்ஸ் நம்ம கூட இருக்கு. முன்னாடி வந்து நம்ம லீடர்ஸ் நமக்கு ஒன்றும் சொல்லி தரல, நீங்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா கம்பெனியோட ஆளே நம்ம கூட இருக்கு, அதுவும் தமிழ் பேசுற ஆளு நம்ம கூட இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த பிசினஸ்ல வந்து நீங்க இப்ப இந்த டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணோம்னா அதுக்காக சரியான ஒரு பிளானிங் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். நார்மலி நீங்க வந்து எஸ் எனக்கு வந்து மோட்டிவேஷன் வந்துருச்சு, அப்படியே மோட்டிவேஷன் வந்து நீங்க சும்மா வீட்டுல உட்கார்ந்தா டெஃபினெட்லி வந்து இந்த டார்கெட் யாருக்குமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் எ சக்சஸ் பாத்வே. சக்சஸ் ஆகணும்னா அதுக்காக ஒரு வழி இருக்கு. பிளான் யுவர் ஒர்க், தென் ஒர்க் யுவர் பிளான். நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து பெற போற நான் எகெயின் சொல்றது, இந்த ஜூன் மாதத்தோட டார்கெட்டோ இல்லைன்னா வந்து ஜூலை மாதத்தோட டார்கெட்டோ ஆகஸ்ட் மாதத்தோட டார்கெட்டோ இல்லை. ஆர்சிஎம்குள்ள நீங்க ஜெயிக்கணும்னா இந்த பிசினஸ்ல வந்து நீங்க பெரிய லெவல்ல அச்சீவர் ஆகணும்னா பர் மந்த் 1 லட்சம் ரூபாயாவது வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வரணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிளானிங் பண்ணணும். இப்ப இந்த பிசினஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய ஆளுங்க வந்து நிறைய வேலை செய்யறாங்க, அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஆனா அவருக்கு வந்து ரிசல்ட்டே இல்லை. பிகாஸ் தேவர் லேக்கிங் இந்த க்ளோசிங். கரெக்டான வந்து பிசினஸ் க்ளோசிங் காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது நிறைய வேலை செய்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சரியான பிசினஸ் க்ளோசிங் பண்ணல. டு ரிசீவ் பிக் ரிசல்ட், ப்ரிப்பேர் ஃபார் எ பர்ஃபெக்ட் க்ளோசிங். ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு வரணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு சரியான பிசினஸ் க்ளோசிங் நீங்க பண்ணணும். மந்த் எண்டு வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி உங்களோட பிசினஸ் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச மாதிரி அச்சீவ்மெண்ட் வரும். அதர்வைஸ் நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க எத்தனை ஹவர்ஸ் ஆர்சிஎம்காக ஸ்பெண்ட் பண்ணங்கிறது யாருமே உங்ககிட்ட கேட்க போறது இல்லை. நீங்க வந்து ஆர்சிஎம் நீங்க எவ்வளவு வேலை செய்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வர்றேன்னா அப்போ உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். நீங்க 24 ஹவர்ஸ்ல வந்து 23 மணி நேரம் நீங்க ஆர்சிஎம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா மந்த் வந்து க்ளோசிங் டைம்ல உங்களுக்கு அந்த பிசினஸ் நீங்க நினைச்ச பிசினஸ் வரலன்னா உங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷனும் கிடைக்காது, அச்சீவர்ஸ் செலிப்ரேஷனும் கிடைக்காது. ஸோ ஹவு டு டூ ஏ பர்ஃபெக்ட் க்ளோசிங், ஒரு சரியான க்ளோசிங் வந்து நம்ம எப்படி பண்ண முடியுங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கணும். நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம எப்படி எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ற இடம் எது, அட்டெண்டிங் மீட்டிங்ஸ். நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, ஹோம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, நீங்க வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, நீங்க வந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்ற விஷயம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. ஒர்க் இன் த ஃபீல்ட், நீங்க வந்து மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணி இருந்தா உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வராது. நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஃபீல்டு போய் வேலை செய்யுங்க.
நிறைய ஆளுங்க எப்ப பார்த்தாலும் ஜூம்ல இருக்கிறாங்க. நீங்க வந்து ஃபீல்ட்ல நீங்க வேலை ஒன்றும் இல்லையா? நீங்க ஃபீல்ட்ல போனாதான் உங்களுக்கு பிசினஸ் வரும்னு சொல்ற லீடு உங்களுக்கு பார்க்க முடியும். ஆக்டிவேட்டிங் யுவர் டீம். நீங்க வந்து உங்களோட டீம் கூட என்ன பண்ணணும்? நீங்க வந்து எப்போ பேசிட்டே இருங்க. உங்க டீம்ல இருக்கிற ஆளுங்க வந்து வேலை செய்யாம இருந்தா எப்படி வந்து உங்களுக்கு பிசினஸ் வரும்? நீங்க உங்க டீம்ல இருக்கிற ஆளுங்க கூட வந்து எப்போ நல்ல கான்டாக்ட்ல இருங்க. அங்க டீமே வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க சொல்ற ஆளுங்க இருக்கும். நிறைய ஆளுங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து எல்லாமே ரெடி. நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ற டீம் கூட ரிலேஷன்ல இருக்காங்க. ஆனா பிசினஸ் ஃபாலோ அப்பே இல்லையே. நீங்க எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க? அந்த டார்கெட் நீங்க பண்ணிருக்காங்க உங்களோட டீம்ல போய் நீங்க கேட்டிருக்கியா? கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மீட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆளை வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ற ஆளுங்களுக்கு அதே மாதிரி grow the business. அப்படின்னா நீங்க வந்து வேற எல்லாமே விடுங்க. நீங்க அது இதெல்லாம் வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து பிசினஸ் growth மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுற ஆளுங்க இருக்கும். ஆனா இந்த பிசினஸ்ல ഏറ്റവും இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டா பெர்ஃபெக்டான ஒரு பிசினஸ் க்ளோசிங். சரியான ஒரு பிசினஸ் க்ளோசிங் நீங்க பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம இந்த 10 நாளுக்குள்ள பெரிய பிசினஸ் க்ளோசிங் பண்ண முடியும் அண்ட் எதுக்கு இது பண்ணணும்? பிசினஸ் க்ளோசிங் எதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா a perfect business closing maintains the energy level of your team by making your leaders profitable. நம்ம டீமில் இருக்கிற ஆளுங்களுக்கு காசு கிடைக்காம நம்ம எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அந்த மோட்டிவேஷனுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு, ஒரு பரிதி இருக்கு. அதுக்கு மேல வந்து அவருக்கு மோட்டிவேஷன் ஆக முடியாது. இந்த பிசினஸ்ல சரியான மோட்டிவேஷன் சொன்னா தட் இஸ் இன்கம். இன்கம் ஜென்ரேட் பண்ணாத நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது. இல்லைன்னா ஒரு பெரிய ரெக்கக்னேஷன், ஒரு சரியான ரெக்கக்னேஷன் அவருக்கு கிடைக்காத இந்த பிசினஸ்ல நமக்கு என்ன பண்ண முடியாது. ஒராள காலம் வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது. எப்பவாவது வந்து ஒரு மாதம் நமக்கு மோட்டிவேட் பண்ணலாம், 2 மாதம் மோட்டிவேட் பண்ணலாம், 6 மாதம் மோட்டிவேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேபி நமக்காக லீடரை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக சும்மா மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி பேசுவீங்க, பட் அவருக்கு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ ஒரு சரியான பிசினஸ் க்ளோசிங் நீங்க பண்ணி அவருக்கு அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும், அவருக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஸோ தட் வில் கிவ் ஏ 100% எனர்ஜி லெவல். இது வரைக்கும் இல்லாத எனர்ஜியில வந்து உங்க டீம் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. A perfect closing makes not only yours but also generate your team income which help to improve your relationship. நிறைய ஆளுங்க பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம மேல இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் ரெக்கக்னேஷன் கிடைக்கிறாங்க, அவருக்கு மட்டும் அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஆனா நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட்டும் இல்லை, ரெக்கக்னேஷனும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்களும் நிறைய இருக்கு. ஒரு பெரிய டீம் எல்லாம் ஆகும்போது அந்த மாதிரி இருக்கும் நிறைய ஆளுங்க. ஆனா நம்ம வந்து நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து க்ளோசிங் சரியான விதத்துல க்ளோசிங் பண்ணி அவருக்கும் வந்து ரெக்கக்னேஷன் நம்ம வாங்கி கொடுக்கும் போது நம்ம லீடர்ஸ் கூட இருக்கிற நம்ம ரிலேஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அந்த லீடர் வந்து எனக்காக வேலை செய்றீங்க, என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்க, என்னோட க்ளோசிங் டேட்ல வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு நீங்க பேலன்ஸ் இருக்கு, இது நீங்க பண்ணா உங்களுக்கு வந்து இந்த பின் லெவலுக்கு நீங்க வரும்னு அவரே போன் பண்ணி என்ன சொல்றீங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகி மாறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், நீங்க க்ளோசிங்ல வர ஹெல்ப் பண்ணணும். A perfect closing makes you understand who and where is your committed leaders. நம்ம டீம்ல வந்து சும்மா பேசுற ஆள் எத்தனை பேர் இருக்கு, சரியா வேலை செய்யற ஆளுங்க எத்தனை பேர் இருக்குங்கிறது ஒரு க்ளோசிங் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய ஆளுங்க வந்து ஜூம் மீட்டிங்ல பேசும்போது மேடையில பேசும்போது எல்லாம் நம்ம நினைக்கிறது என்ன கேட்டா, ஐயோ இவர் தான் சரியான பெர்ஃபெக்ட் லீடர், இவர் வந்து எல்லாமே வந்து கரெக்டா பண்ணுவீங்க. ஆனா அவரோட பிசினஸ் நீங்க பார்க்கும்போது அவர் பேசுறது மட்டும்தான், அவரோட வேலை வந்து எது இடத்துல கரெக்டான விதத்துல நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா சில ஆளுங்க வந்து பெரிய லெவல்ல மேடையில பேச மாட்டேன், பெரிய நான் வந்து அப்படி பண்ண இப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், பட் அவரோட பிசினஸ் க்ளோசிங் நீங்க பார்த்தா அவர் வந்து நியூட்ரிசார்ஜ்ல பெஸ்டா இருக்கும், அவரோட துளசி பெயிண்ட் அவர் பண்ணுவீங்க, அதே ஆள் வந்து ஹரி சஞ்சீவியோட பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அவரோட அந்த பிசினஸ் க்ளோசிங் அவரோட எல்லா டார்கெட் அவர் பண்றது. இல்லைன்னா அவர் கிளப், அவர் டைமண்ட் கிளப்ல இருக்கிறாங்க, சூப்பர் டைமண்ட் கிளப்ல இருக்கிறாங்க, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும், எஸ் இந்த ஆளுதான் எனக்கு தேவை இருக்கு, சும்மா பேசுற ஆளு கிடையாது, இந்த கரெக்டா வந்து இந்த பிசினஸ் டார்கெட் முடிக்கிற ஆளு தான் வேணும். அந்த பிசினஸ் க்ளோசிங் நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த எந்த இடத்துல வந்து நமக்கு சரியான லீடர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். A perfect closing will help you to understand where you need to focus more, product, place and leader. நம்ம வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியணும்னாலும் நீங்க என்ன எங்க பார்க்கணும், நம்ம பிசினஸ் க்ளோசிங் நீங்க பார்க்கணும். நமக்கு அந்த க்ளோசிங் பார்க்கும்போது அப்படின்னு ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆளுகளோடையும் வேல்யூ நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய. இப்ப நான் இப்ப தமிழ்நாடு வந்ததுக்கு காரணம் என்ன, பிகாஸ் ஐ ஆம் வாட்சிங் மை பிசினஸ். எனக்கு பிசினஸ் பற்றி தெரியும். அந்த பிசினஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் தமிழ்நாடு தான்.
எனக்கு வந்து எந்த லீடர் கூட வேலை செய்யணும். எஸ், எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து வேலை செய்ய வேண்டிய இடம் சென்னை, இந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணி தான். ஏன்னா கம்பெனி வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் பண்ண போறது சென்னையில தான், கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த வந்து நம்ம சென்னையில தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் வந்து நமக்கு தெரியணும்னா, இல்லைன்னா வந்து நம்ம டீம்ல இருக்கிற இப்ப எனக்கு நான் எப்பவும் வந்து நான் பேசுறது நியூட்ரிசார்ஜ். தமிழ்நாட்டில் இப்போ நான் பேச போறது நியூட்ரிசார்ஜ் ஹெல்த் சஞ்சீவனி. ஏன்னா இங்க இருக்கிற வாய்ப்பு ஆல் ஓவர் இந்தியாவில வேற எங்கேயும் இல்லை. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸுக்கும் ஹெல்த் சஞ்சீவனி ரேஞ்ச் ப்ராடக்ட்டுக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில வந்து ഏറ്റവും பொட்டன்ஷியலான இடம் தமிழ்நாடு. அது எப்படி எனக்கு தெரியும்? ஏன்னா எனக்கு இந்த பிசினஸோட க்ளோசிங் பார்த்தா எனக்கு தெரியும். இப்பவும் வந்து கேரளா வந்து இவ்வளவு பிசினஸ் பண்ணும்போது கேரளாவோட 1% கூட இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு பண்ணல. அது நியூட்ரிசார்ஜா இருந்தாலும் ஹெல்த் சஞ்சீவனியா இருந்தாலும். 3.5 கோடி ஜனங்கள் இருக்கிற கேரளா எங்க இருக்கு? 8 கோடி ஜனங்கள் இருக்கிற தமிழ்நாடு எங்க இருக்கு? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இதோட ஏரியா பாருங்க, இங்க இருக்கிற விவசாயம் பாருங்க, இங்க நார்மலி சேல் ஆகிற நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் பாருங்க, இங்க சேல் ஆகிற இங்க நடக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க. இது ஒண்ணுமே வந்து வேற எங்கேயும் இல்லை. கேரளா வச்சு கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ எந்த இடத்துல போய் எப்படி நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோங்கிறது நமக்கு கரெக்டா தெரியணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம க்ளோசிங், அந்த பிசினஸோட க்ளோசிங் நம்ம பார்க்கணும். A perfect closing will give you a clear idea about your team and business. நம்ம டீமை பற்றியும் நம்ம பிசினஸை பற்றியும் உங்களுக்கு சரியான ஐடியா வரணும்னா நீங்க வந்து ஒரு க்ளோசிங் பார்க்கணும். நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 year ஆல்சோ அவருக்கு வந்து அவரோட அப்ளிகேஷன்ல வந்து அவரோட பிசினஸ் எவ்வளவு இருக்குன்னு அவர் பார்த்ததே இல்லை. அவரோட டீம்ல வந்து எவ்வளவு பிசினஸ் வருதுன்னு அவருக்கு பார்த்ததே இல்லை. அவர் வர்ற அமௌண்ட்டுக்கு அவருக்கு ஏதாவது அக்கௌண்ட்ல வந்தா ஓகே, வரலன்னா அப்படி ஓகே. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க இருக்கு. அவருக்கு அவருக்கு டீம் இருக்கு. எனக்கு இது ஒரு பிசினஸ், எனக்கு இதுல இருந்து இம்ப்ரூவ் பெரிய லெவலில் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். அந்த ஒரு விசுவாசம் நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வரணும்னா ஒரு பெர்ஃபெக்டான க்ளோசிங் வந்து எப்படி பண்ணுங்கிறது நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு க்ளோசிங் நம்ம பண்ணோம்னா அதுக்காக வந்து 31ஆம் தேதி இல்லைன்னா 30ஆம் தேதி நீங்க ஏதாவது பண்ணா உங்களோட பெர்ஃபெக்டான க்ளோசிங் நடக்கும் நீங்க யோசிக்காதீங்க. ஒரு சரியான க்ளோசிங் நீங்க பண்ணோம்னா அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது